முல்லை பெரியாறு அணையிலிருந்து விவசாயத்திற்கு தண்ணீர் திறக்கப்படாததால் தேனி மாவட்டத்தில் பயிரிடப்பட்டுள்ள 5000 ஏக்கர் பயிர்கள் கருகும் நிலை ஏற்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் விவசாயம் சார்ந்த பகுதி. இம்மாவட்டத்தில் உள்ள விவசாயிகள் முல்லை பெரியாறு அணை நீரை நம்பியே விவசாயம் செய்து வருகின்றனர். தேனி அருகே உள்ள கோட்டூர், தர்மபுரி, பூமலைக்குண்டு, மல்லிங்காப்பட்டி உள்ளிட்ட கிராமங்களில் 5000த்திற்கும் மேற்பட்ட ஏக்கரில் நெல், சோளம், உளுந்து, கம்பு போன்ற பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன. இப்பகுதி விவசாய நிலங்களுக்கு முல்லை பெரியாறு அணையிலிருந்து வரக்கூடிய நீரை ஒரு பகுதியாக பிரித்து பிடிஆர் கால்வாய் மற்றும் பெரியார் கால்வாய் மூலம் திறந்துவிடப்படுகிறது. விவசாயத்திற்காக ஆண்டுக்கு 120 நாட்கள் வரை இக்கால்வாயில் தண்ணீர் திறந்துவிடப்படுவது வழக்கம். ஆனால் இந்த ஆண்டு பருவமழை குறைந்ததாலும் முல்லை பெரியாறு அணையில் தண்ணீர் இல்லாத காரணத்தாலும் இப்பகுதி விவசாயிகளுக்கு இதுவரை 10 நாட்கள் மட்டுமே தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. போதிய நீர்வரத்து இல்லாததால் இப்பகுதியில் பயிரிடப்பட்டுள்ள பயிர்கள் கருகும் நிலை உள்ளதால் விவசாயிகள் கவலையில் மூழ்கியுள்ளனர். விவசாயம் இந்த வட்டம் பருவமழையும் பெய்யலைங்க. பிடிஆர் கால்வாயிலிருந்து தண்ணி வரக்கூடிய மழை இல்லாதனால தண்ணியும் கிடைக்கலைங்க. அதை நம்பி வெள்ளாமை செஞ்சு நெல், மக்காச்சோளம், மானாவாரி, உளுந்து, குதிரைவாலி, இந்த மாதிரி கம்பு, கேழ்வரகு, இந்த மாதிரி நவதானிய வெள்ளாமை செஞ்சவங்க. வெள்ளாமையில் எந்த விளைச்சலுமே இல்லைங்க. ஏக்கருக்கு 30,000 முதல் 40,000 ரூபாய் வரை கடன் வாங்கி செலவழித்தும் தண்ணீர் இன்றி பயிர்கள் கருகுவதால் விவசாயிகள் விரக்தி அடைந்துள்ளனர். டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு நிவாரணத் தொகை வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளதால் தங்களுக்கும் நிவாரணத் தொகை வழங்க வேண்டும் என விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர்.